கண்டிப்பாக திமுக வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மக்களை வந்து ஏமாற்றி எவ்வளோ வந்து வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. அந்த ஒரு குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி நம்மளை வந்து இதே நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிடும். மொத்த தமிழ்நாடுமே வந்து அவங்க வந்து அந்த இந்த திமுக அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அந்த தமிழ்நாடு முழுக்கவும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவங்க எந்த ஒரு இடமா இருக்கட்டும் சரி, ஒரு பொருளாக இருக்கட்டும் சரி, எதுவுமே நிரந்தரமாக வந்து மக்கள் மத்தியில் இருக்க முடிய மாட்டேங்குது. வரிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, விலைவாசி உயர்ந்தாச்சு. அப்படி இருக்கும்போது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு ஆட்சியாக இன்னைக்கு திமுக இருக்குது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது இந்த ஸ்டிக்கர் சும்மா இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதான் எடப்பாடியார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அத்திக்கிடவு அவினாஷி திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிங் ரோடு போடுறதா இருக்கட்டும், மேம்பாலம் போடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய நன்மைகள் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. பெண்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்ம வந்து செஞ்சோன்னா அது கூட அறகுறையா இன்னைக்கு அம்மா உணவகம் அது கூட ஒரு சரியாக பராமரிக்காமல் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி. அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்குது. 1000 ரூபா கொடுக்குறேன்றது வெறும் 1000 ரூபா இங்கே வந்து மக்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும் மொத்தமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட காசை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறாரு. நிறைய பேர் வந்து விஜய் வந்து லைக் பண்ணி பொதுக்கூட்டங்களுக்கு பெரும்பாலும் போகிறத பார்க்க முடியுது. பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு நடிகரை லைக் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம். ரீல் ஹீரோ வேறு, ரியல் ஹீரோ வேறு இல்லையா? படத்தில் வர ஹீரோ வேறு, ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மக்களுக்கு நிறையா செஞ்சது வேறு. ஸோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் ரியல் ஹீரோ. நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவர் ரியல் ஹீரோ. அவர் வந்து மக்களுக்கு நிறைய சாத்தியமான விஷயங்கள் செஞ்சுருக்காரு. விஜய் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரு, ஆனால் ரிப்போர்ட் கார்டு இன்னும் இல்லை. இளைஞர்கள் அவங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் வந்து அது வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. ரீல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உதயநிதியும் அப்படி தான், கருணாநிதி அவர்களும் அப்படி தான், அந்த குடும்பமே எல்லாமே ரீலில் இருந்து தான் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அப்படி அது வந்து இல்லை. ஆனால் உண்மையான ஒரு தலைவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த தலைவரோட இது இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து சும்மா வந்து நான் வந்தோடனே நான் தலைவர் ஆகிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. படிப்படியாக வந்தாங்க. நீங்கள் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துக்கோங்க, அவர் படிப்படியாக வந்தார். புரட்சி தலைவி அம்மா எடுத்துக்கோங்க, படிப்படியாக வந்தார். வந்த உடனே நான் தலைவி அப்படின்லாம் யாருமே சொல்லலை. அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த தலைமை தன்மைக்கு வந்து அவங்க தான் வந்து சாத்தியம், அவங்க தான் கரெக்டுன்னு போது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா? நானா தலைவர், நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரல. அது இப்போ வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க அது புரிஞ்சுக்கணும். அவர் வந்த உடனே நானே தலைவர்னு அவர் கட்சி ஆரம்பித்து அவரே சொல்லிக்கிட்டாரு. ஸோ அது வந்து அந்த தலைமை தன்மையோட வழி வந்து அவருக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது. அந்த நிர்வாகம் விஷயம் அவருக்கு இன்னும் தெரியுமான்றது தெரியாது. இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய இந்த அரசியலில் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. இது சாதாரண ஒரு சேவை கிடையாது. அரசியல் என்பது பெரும் சேவை. அது வந்து ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏன் ஹீரோன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து எல்லா எதிரியும் இப்படி ஒரே கையாண்டு துரோகிகளையும் கையாண்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன எதிரி வந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அவர் என்ன கையாண்டிருக்காரு. அப்போ கூட குரல் கொடுத்து வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான், அவர் தான் உண்மையான ஹீரோ அப்படின்றத நான் சொல்வேன். நாங்கள் அவங்கள பற்றி கவலைப்படுறது இல்லை. அவங்களோட பாதையை அவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயாச்சு. அவங்க எங்கே போனாலும் அவங்க ஜனநாயக நாடு.
அவங்க எங்கே வேணால் போயிட்டோம். அவங்களோட முடிவு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே போயிருக்கே தவிர அது நாங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்வேன். ஓகேங்களா, நன்றி.